கொழும்பில் பீரங்கி குண்டுகள் முழங்க பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. இலங்கை அதிபர் அனுர குமாரவுடன் இருதரப்பு உறவு குறித்து பேச்சுவார்த்தை. பாம்பன் புதிய ரயில் பாலத்தை நாளை திறந்து வைக்கிறார் பிரதமர். ராமேஸ்வரம் தீவு முழுவதும் 3 அடுக்கு பாதுகாப்பு. தங்கம் விலை சவரனுக்கு 720 ரூபாய் குறைவு. தொடர்ந்து உச்சம் தொட்டு வந்த தங்கம் விலை 2 நாட்களில் சவரனுக்கு 2000 ரூபாய் குறைந்தது. இரண்டாயிரத்து 24-25 ஆண்டுக்கான தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 9.69% உயர்ந்து புதிய உச்சம். 10 ஆண்டுகளில் இல்லாத அபார வளர்ச்சியால் நாட்டிலேயே முதலிடம் பிடித்து தமிழ்நாடு சாதனை. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டம் கோழிப்போர்விளையில் 19 சென்டிமீட்டர் மழை. கடந்த 24 மணி நேரத்தில் 7 இடங்களில் மிக கனமழை பெய்துள்ளதாகவும் வானிலை மையம் தகவல். திருப்பூரில் 15 சென்டிமீட்டர் கொட்டிய கனமழையால் வீடுகளுக்குள் புகுந்தது தண்ணீர். தாழ்வான இடங்களில் மழைநீரை அகற்றும் பணி தீவிரம். ஏய் தம்பி, ஐடிஐ கட்டணும்னா அந்த தண்ணி வராதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதையும் 2 பாலமே ஐடிஐ கட்டி இருக்கிறாங்க. ஆனா 2வது பாத்தீங்கன்னா அந்த பொலிஷன்கார் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி இத்தனோண்டு சந்து பண்ணிட்டாங்க. 6 அத்தோட 6 இருந்தது. குறைஞ்சபட்சம் ஒரு 100 அடி 200 அடி இருந்த 6 இப்ப 10 அடி சந்து தான் இருக்குதுங்க. அந்த பொலிஷன்காரனாலதான் இவ்வளவு மிஸ்டேக். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு. காலை முதல் மழை குறைந்ததால் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. இப்போ குளிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கு, தண்ணி நிறையா நல்லா இருக்கு. கனமழையால் பவானி ஆற்றில் அதிக தண்ணீர். கொடிவேரி அணையில் சுற்றுலா பயணிகளுக்கு தடை. சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரி சதீஷ்குமார் பணியிட மாற்றம். திருவள்ளூர் மாவட்ட அதிகாரி கூடுதலாக கவனிப்பார் என்று அறிவிப்பு. பெரம்பலூர் கொத்தவாசல் அரசு பள்ளியில் குழந்தைகளை சேர்க்க பெற்றோர் ஆர்வம். பள்ளி வளாகத்தில் காத்து கிடந்து மாணவர் சேர்க்கை. இங்கே வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது நிறையாவே. சிலம்பம், பரதம், ஜிம்னாஸ்டிக், யோகா, ஹேண்ட் ரைட்டிங் நல்லாவே சொல்லித்தராங்க. ஜூடோ வந்து இங்கே வந்து ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வின் பண்ணி ஸ்டேட் லெவல்லையும் போயிருக்காங்க. நல்லாவே சொல்லித்தராங்க. அரசமைப்பு சட்டத்துக்கு புறம்பாக வக்ஃப் மசோதாவை பாஜக அரசு நிறைவேற்றியதாக திருமாவளவன் கண்டனம். வரும் 8ஆம் தேதி விசிக சார்பில் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் அறிவிப்பு. இதனை எதிர்த்து வருகிற ஏப்ரல் 8ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் புதுச்சேரி உட்பட கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். அது மட்டுமில்லாமல் உச்சநீதிமன்றத்திலும் இதனை எதிர்த்து இந்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி வழக்கு தொடுக்க இருக்கிறோம். புதுக்கோட்டை மழையூரில் இளைஞர் கொலையில் 2 பேர் கைது. இளைஞரின் கொலைக்கு நீதி கேட்டு கடைகளை அடைத்து கிராம மக்கள் போராட்டம். திருச்செந்தூர் அருகே உள்ள ஆத்தூர் வெற்றிலை விவசாயம் அழிந்து வருவதாக விவசாயிகள் கவலை. அரசு மானியம், கடன் வழங்கி சாகுபடியை ஊக்குவிக்க வேண்டும் என கோரிக்கை. விவசாயம் அடியோடு பாதிச்சுட்டு, இதனால இந்த இலைப்புள்ளி இந்த மாதிரி நோய் வந்ததுனால வெற்றிலை கொடிக்கா சுத்தமாக கட்டு போய் பாதிப்படைஞ்சு போச்சு. இதனால கவர்மெண்ட்டு இந்த விவசாயிகளுக்கு
இதை நிவாரணம் வழங்கி அவங்களுடைய தொழிலை வருங்காலத்தை செய்யும்படி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.